السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துன்பங்கள், கஷ்டம், கவலைகளை நீக்கிய அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? இந்த துஆவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ, அதே போன்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவாகவும் இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றிலிருந்து நாம் இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்ததாக மாற்றுவான். அனைத்து விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சீராக்குவான். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வரப்புல் அர்தி வரப்புல் அர்ஷில் கரீம். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வரப்புல் அர்தி வரப்புல் அர்ஷில் கரீம். இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.